கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் செமினரி நடத்தும் இலவச ஆன்லைன் வேதாகம பட்டம் பெறும் பாட பகுதி வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வேதப்பாட வகுப்பு 4. இன்றைய வேதப்பாட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மனிதனுடைய சிருஷ்டிப்பும் நோக்கமும். இந்த திரியேக தேவனுக்குள்ள நடந்த இந்த உரையாடல்களை வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா தியோக்ரிட்டிக்கல் கான்வர்சேஷன் சொல்றாங்க. அப்போ இது இறைத்தன்மை வாய்ந்த அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவம். அப்போ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, லூசிபர்ங்கிறவன் தள்ளப்பட்டு அவன் போயிட்டான். இப்போ அது ஒரு தண்டனை. இப்போ மனுஷரை உண்டாக்கும் போது ஒருவேளை அவங்களும் இதை போல ஏதாவது ஒரு காரியத்தினால அவங்க பாவத்துக்குள்ளேயோ இல்லை தண்டனைக்குரிய காரியத்துக்குள்ளேயோ போனாங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அதற்கு மாற்று யோசனை என்ன, அதை குறித்து நீங்க பிதாவினிடத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன் கிட்ட சொல்றாரு. அப்ப உடனே அவர் யோசிக்கவே இல்லை. அப்படி ஏன்னா மனு குலத்தை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன், அவங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்க, அவங்களுக்காக என்னுடைய ஜீவனையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால நான் இதை பிதாவானவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அப்படி அவங்க ஏதாவது ஒரு தண்டனை பெறுகிற பட்சத்துல அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற முடிவோட தான் பிதாவானவர்கிட்ட இந்த மனித சிருஷ்டிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியாக அவங்களே ஒரு முடிவுக்குள்ள வர்ற காரியத்தை நம்ம வேத வசனத்தின் மூலமாக கூட நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். தீர்மானத்தை குறித்த வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, இந்த தீர்மானம் தான் சிருஷ்டிப்புக்கு முன்பாக எடுக்கப்பட்ட தீர்மானம். அதாவது மனிதன் உண்டாக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் எப்பொழுது எடுக்கப்பட்டதுன்னா, பூமி உண்டாகுவதற்கு முன்பு வானத்து நட்சத்திரங்கள், கோள்கள் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானம் தான் இன்னொரு வசனத்தின் மூலமாக கூட நம்ம அதை உறுதியாக நம்ம பார்க்கலாம். ரோமர் 3:25 மற்றும் 26 இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார்? கிறிஸ்துவ. அதாவது மனிதன் ஒருவேளை பாவம் செய்தால் அவனுடைய அந்த பரிகாரம் யார் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிகாரம் நிவிர்த்தியாக்கப்படும் என்கிறத இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தின் மூலமாக, ஏன்னா இதுல இன்னொரு தடவை நம்ம அழுத்தமாக பார்த்தோம்னால், தாம் நீதியுள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம அந்த திட்டத்தின் மூலமாக பாவம் செய்தாலும் நிறைவை, அதாவது பரிகாரத்தை, மீட்பின் திட்டத்தில் நம்ம பங்கெடுக்க முடியும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். அவருடைய தீர்மானத்தை குறித்த காரியம், அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த வசனத்தை திரும்பவும் படிங்க. அவர் நம்முடைய கிரியைகள் படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதிகாலம் முதல். அப்போ இந்த ஆதிகாலம் என்பது என்னது?
காலங்கள் உண்டாவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட இருந்த ஒரு காலம். காலம் என்பதே வரல. எப்ப காலம் வந்தது? ஆதியாகமும் 1:1 தான் காலம் வருது. அப்பதான் மனுஷனுக்காக ஆண்டவர் பூமியை பார்த்து பூமிக்குரிய சிருஷ்டிப்பை அந்த காரியங்களை நம்ம ஆதியாகமும் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதற்கு முன்பாக தான் இந்த ஆதி காலம் என்பது. அப்ப அந்த ஆதி காலத்திலேயே மனுஷன் உண்டாக்கப்பட்ட அந்த தீர்மானம் எப்பொழுது எடுக்கப்படுகிறதுனா அனாதி காலம் முதல், ஊழிக்காலம்னு சொல்லலாம். அந்த காலத்திலேயே பிதாவானவரும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தீர்மானம் எடுத்துதான் மனுஷனை உண்டாக்கி, அவன் பாவத்துல விழுந்தா அதற்கு பரிகாரமாக இயேசுவை கொண்டு, ஹல்லேலூயா, ஏன்னா அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்பை அடையும்படியான ஒரு காரியத்தை ஏசாயா 53:4 நான் படிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ நம்முடைய மீறுதலுக்காக அவரு அந்த அனாதி காலத்துல ஆதி தீர்மானத்தின்படி அவர் அடிக்கப்பட்டார். இதை விசுவாசிக்கிற நம்ம தான் மீட்படைய முடியும், ரட்சிக்கப்பட முடியும், நித்திய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இதை நம்ம தெளிவா நம்ம புரிந்துக்கணும். இந்த தீர்மானம் இப்பொழுது எடுக்கப்பட்டது அல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எடுக்கப்பட்டது அல்ல, இல்ல நாம் பாவத்துல விழுந்த இந்த நாட்களில் எடுக்கப்பட்டது அல்ல. நாம் இந்த தீர்மானம் ஆதி காலம் அனாதி காலத்துல, அதாவது பவுலடிகளார் கிறிஸ்துவை 2 விதமாக பார்க்கிறார். எப்படின்னா, அனாதி காலத்துல, அதாவது மத்தேயு புதிய ஏற்பாட்டில் அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக அவருடைய நாமம் கிறிஸ்து இயேசு என்பது ஆகும். இதை நம்ம பவுலடியாருடைய நம்ம நிருபங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனாதி நாட்கள்ல கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு முன்பாக அவருடைய நாமத்தை அவர் அப்படியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அவர் வந்ததுக்கு பின்பாக, புதிய ஏற்பாட்டின் நாட்களுக்கு பின்பாக அவர் நமக்கு இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறத நம்ம நிறைய வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த அனாதி தீர்மானம் அவர் இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பவுலடிகளார் கிறிஸ்து இயேசு என்றுதான் சொல்லுவார். அப்ப அவர் வந்ததுக்கு பின்பாக நடக்கக்கூடிய, அவர் வாழ்ந்த நாட்களில சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறத நம்ம ஞாபகம் வைத்து படிக்க வேண்டும். வேதாகமம் படிக்கும் பொழுது இதை நீங்க மனசுல வச்சு நம்ம படிக்கும் பொழுது அது தெளிவாக புரியும். மேலும் இந்த தீர்மானம் என்பது நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஆதி காலம் முதலே இந்த ரட்சிப்புக்குரிய திட்டத்துல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம ஞாபகத்துல வைக்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கு தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்க கூடாது. ஆதி காலம் முதலே அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இதுவரைக்கும் ஆதாம் உண்டாக்கப்பட்ட நாட்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 4000 வருஷம், அதற்கு பின்பு கிறிஸ்துவுக்கு பின்பு இப்ப நம்ம 2000 வருஷத்தை கடந்து நம்ம நிக்கிறோம். அப்போ ஆக மொத்தம் 6000 வருஷம். இதுவிடதான் நம்ம மொத்தமே உலகம் உண்டான கணக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. நான் ஏற்கனவே கிரியேஷன்ல தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஆதாம் உண்டாக்கப்பட்ட நாட்கள் இருந்து நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கு வரைக்கும் அது உறுதியாக எவ்வளவு காலகட்டம் என்பது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதற்குரிய சான்றுகள் எதுவும் நம்மகிட்ட தெளிவாக இல்லை.
நோவாவின் நாட்களுக்கு பின்பாக நோவாவே நிறைய காரியங்கள் எழுதி வைத்ததாக வேத பண்டிதர்கள் நம்புறது மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நோவாவின் நாட்களில கிடைத்ததாக களிமண் தகடுகள், நிறைய சரித்திரபூர்வமான சான்றுகள் நிறைய கிடைத்திருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது வேத பகுதியோட ஒத்து போகுதுன்னு சொல்றது. சரி, அப்ப இந்த கால கணிப்பு எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, வேத பகுதியில நம்ம நிறைய கால கணிப்புகள் நிறைய விதமாக நிறைய காலகட்டங்கள்ல நடந்திருக்குது. ஆனால் வேத பண்டிதர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கால கணிப்பின்படிதான் நம்ம யாராவது ஒருத்தர் வழியில தான் நம்ம போய் ஆகணும். எல்லாரும் சொல்றபடி போனா நம்ம அது குழப்பத்துலதான் கொண்டு போய்விடும். அதனால நம்ம அர்ஷர் கால கணிப்பு அப்படிங்கிற ஒரு கால கணிப்பை தான் நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம். கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்சன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வேதாகம பதிப்பு இதைத்தான் ஏற்றுக்கொள்கிறது. நம்ம அதை அடிப்படையாக வைத்துதான் நம்ம ஆதாம் உண்டாக்கப்பட்ட வருஷங்கள் கிமு 4000 என்று சொல்லப்பட்டு அதன் வழியாக தான் நம்ம எல்லாவற்றையுமே நம்ம கால கணக்கெடுப்பு எடுத்துக்கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு ரொம்ப எக்ஸாக்டா அக்யூரேட்டா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம விஞ்ஞானிகள் மாத்திரமல்ல, வேத பண்டிதர்கள் மாத்திரமல்ல, வேத ஆராய்ச்சியாளர்களும் நிறைய காரியங்களை வைத்து ஆராய்ந்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த அர்ஷர் கால கணிப்பு எல்லா காரியங்களோடும் ஒத்து போகிறதுனால இந்த கால கணிப்பையும் நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 4ஆம் வேதப்பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி: எந்த அப்போஸ்தலருடைய வசனத்தை மையமாக வைத்து தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆசிரியர் கூறுகிறார்? முதலாம் கேள்வி: எந்த அப்போஸ்தலருடைய வசனத்தை மையமாக வைத்து தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆசிரியர் கூறுகிறார்? இரண்டாம் கேள்வி: நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதாக எந்த தீர்க்கதரிசி முன்னுரைத்ததாக ஆசிரியர் கூறுகிறார்? இரண்டாம் கேள்வி: நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதாக எந்த தீர்க்கதரிசி முன்னுரைத்ததாக ஆசிரியர் கூறுகிறார்? மூன்றாம் கேள்வி: அர்ஷார் கால கணிப்பை எந்த வேதாகம பதிப்பு பின்பற்றி வருகிறது? மூன்றாம் கேள்வி: அர்ஷார் கால கணிப்பை எந்த வேதாகம பதிப்பு பின்பற்றி வருகிறது? கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பதிலை அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் நடத்தும் பைபிள் செமினார் வேதப்பாட வகுப்புகளை நீங்கள் கவனித்து கற்று ஊழியத்தில் பயனடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்திற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்க கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு வீடியோவையும் லைக் செய்து நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.